மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பல விவரங்களை வெளியிட்டிருந்தீங்க. எந்தெந்த இடத்துல எத்தனை சதவீதம் ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, ஆண்கள் பெண்கள் முதல் கொண்டு எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருந்தீங்க. எல்லாரும் எதிர்பார்க்கறது சென்னையில் 16 தொகுதிகள் இருக்கு. இது எத்தனை தாவேக்காக்கு சாதகமா இருக்குது, இதுல எவ்வளவு ஓட்டுகள் இருக்குது அப்படிங்கிற விவரம் வச்சிருந்தேன்னு சொன்னீங்க. சில விஷயங்கள் இவங்க வெற்றி பெறத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு இப்ப என்ன தகவல் சார் கிடைச்சிருக்கு? சென்னை 16 தொகுதிகளை அடங்கியது. இந்த 16 தொகுதியில் ஆண் வாக்காளர், பெண் வாக்காளர், மூன்றாம் பாலினத்தார் எவ்வளோங்கிறத நான் பிரித்து எடுத்திருக்கேன். நான் அதை நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம். கிட்டத்தட்ட மொத்த வாக்குகள் 28,50,000 கிட்ட நெருங்குது மொத்த வாக்குகள். இதில் 18லேருந்து 19 வயசு உள்ள அந்த ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஏற்கனவே சொன்னேன், 74,089 வாக்குகள் இருக்குது. அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 20லேருந்து 29 வயசுக்கு உள்ள வாக்குகள் 4,87,000 வாக்குகள். 30லேருந்து 39 வயசு வரைக்கும் 5,46,000 வாக்குகள். 40லேருந்து 49 6,54,000 வாக்குகள் இந்த 16 தொகுதியில் அடங்கியிருக்கு. அதில் சிறப்பாக பார்க்கணும்னா ஆர்கே நகர் தொகுதி ஆண் வாக்காளர் 93,576 வாக்குகள், பெண் வாக்காளர் 1,02,201, மூன்றாம் பாலினம் 79, மொத்தம் 1,95,856 வாக்குகள். இதில் இந்த முன்னாடி கேட்டகரி பிரிச்சல்ல 18, 19, 20, 29ங்கிற வாக்குகள் இதில் கிட்டத்தட்ட 18லேருந்து 30 வயசுக்குள்ளவர்களுக்கு 70% வாக்குகள் விஜய்க்கு வரும்ன்ற ஒரு சர்வே வருது. மக்களுடைய பேசும்போது அவருடைய ஆதரவு தெரிவிக்குது. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெரம்பூர், இது விஜய் நிற்கக்கூடிய முக்கியமான ஒரு தொகுதி. இங்கே விஜய்க்கு எவ்வளோ ஆதரவு இருக்குங்கிறத அவர் காமிச்சிட்டாரு. திரும்பி ஒரு தடவை பிரச்சாரத்துக்கு போறாரு இப்போ 24ஆம் தேதிக்குள்ள. அதில் ஆண்கள் 1,07,995 வாக்குகள், பெண்கள் 1,17,726 வாக்குகள், மூன்றாம் பாலினம் 71, மொத்தமாக 2,22,792 வாக்குகள் பெரம்பூர் தொகுதியில். இது விஜயுடைய தொகுதி. இங்கேதான் மாசத்துக்கு நான் ஒரு தடவை வருவேன், எம்எல்ஏ ஆன பிறகு நான் பார்ப்பேன். எல்லா தொகுதியும் போகிறதுக்கு சிறப்பு, அதை விட சிறப்பு பெரம்பூர்னு சொல்கிறாரு. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ்லேயுமே கிட்டத்தட்ட ஒரு 60-70% வாக்குகள் வர்றது மாதிரி ஒரு தகவல் வந்துருக்குதுல. வெற்றி வாய்ப்பு இப்பே கைமையில் நாங்கள் கொடுக்குறோம் விஜய் கிட்ட அப்படின்னு பெரம்பூர் மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லை சிறப்பாக இந்த தேர்தல் அறிக்கை விடும்போது ஒரு விஷயத்த சொன்னார். நான் அது மக்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கல விரும்புகிறேன். இந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகு நீங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் கோலம் போடும்போது விசில் சின்னத்தை நீங்கள் கோலமாக போடுங்க. உங்களுடைய அந்த விசில் சின்ன கோலம் போது உங்ககிட்ட இருக்கிற எனக்கு அந்த ஆதரவு எனக்கு தேவை அப்படிங்கிறத நேற்று சொன்னார். அது 23ஆம் தேதி வரைக்கும் அது பரபரப்பாக எங்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரம்பூர் மக்கள் அதை ஆரம்பிச்சிட்டாங்க. பெரம்பூரில் கண்ணதாசன் நகர், கொடுங்கியூர் உட்பட அத்தனை ஏரியாக்களுமே எல்லா வீட்டு வாசல்லையும் தாவேக்காவுடைய கலர் அதில் வச்சு ஒரு விசில் சின்னதை கோலமாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் இன்ஸ்டாவில் பதிவு போட்டுருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்மளோட இந்த தமிழ்லைனில் கூட இந்த ஸ்டில் வரும் பார்த்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர், இந்த தொகுதியும் பெரிய ஒரு ஸ்டார் தொகுதி தான். பெரம்பூருக்கு அப்படியே ஒரு பார்டர் உள்ளது. இதுலேயும் ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. இந்த தொகுதி மக்களும் விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. இதில் ஆண்கள் 99,607 வாக்குகள், பெண்கள் 1,07,607 வாக்குகள், மூன்றாம் பாலினம் 37, மொத்தமாக 2,07,251 வாக்குகள். பெரம்பூரில் 2,22,792 வாக்குகள், கிட்டத்தட்ட 16,000 வாக்குகள் கொளத்தூரோட பெரம்பூரில் அதிகமாக இருக்கு மக்கள் தொகை. ஸோ இது ஒரு சிறப்பான ஒரு தொகுதியாக பார்க்கப்படுது. டஃப்பாக இருக்கும், அது டஃப்பாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போ கொளத்தூர்லேயும் இந்த விசில் கோலங்கள் வர்றது மாதிரி மக்கள் ஒரு தகவலையும் சொல்கிறாங்க, பார்க்கலாம் அது எப்படிங்கிறத. அடுத்து வில்லிவாக்கம், ஆண்கள் 77,947 வாக்குகள், பெண்கள் 82,785 வாக்குகள், மூன்றாவது பாலினம் 32, மொத்தமாக 1,59,764 வாக்குகள். இங்கே தான் ஆதவ் அர்ஜுனா இந்த தொகுதியில் தான் நிற்கிறார். இது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதியாக பார்க்கப்படுது. இங்கேயும் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த மக்கள் ஆதரவு கண்ணா பின்னான் இருக்கு. இங்கே ஏற்கனவே சொன்னேன், இதில் ஆதவ் அர்ஜுனா வாக்கு சேகரிக்கும் போது 2 பெண்கள் ஆதரவு தெரிவித்ததை, அவர்களுக்கு அந்த கொடியை பொத்தி அவர்கிட்ட அந்த வாக்கு சேகரித்த விஷயம், அவருடைய அப்பா வேற்று கட்சி சேர்ந்தவர், அவர் கைத்தன விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அது வில்லிவாக்கம் தொகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவிகே நகர்,
அங்கே ஆண்கள் வந்து 85,724 வாக்குகள், பெண்கள் வந்து 93,008 வாக்குகள், மூன்றாவது பலன் 61, மொத்தமாக 1,78,793 வாக்குகள் இங்கே இருக்கு. இதுலேயும் டிவிக்கான ஒரு வாய்ஸ் ஓவர் அதிகமாக தெரியப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்மோர், இங்கே தான் நம்மளுடைய ராஜ்மோகன் இங்கே நிற்கிறார். அவர் எதிர்த்து நிற்கிற அவருடைய நண்பர் தான். இங்கேயும் ராஜ்மோகனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒரு இருக்கின்ற குரல் தான் வருது மக்கள் மத்தியிலிருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்கள் 65,677 வாக்குகள், பெண்கள் வந்து 69,149, மூன்றாவது பலன் 53, மொத்தமாக 1,34,779 வாக்குகள். இது ராஜ்மோகனுக்கு இங்கே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு உருவாக்கியிருக்கு. வெற்றி வாய்ப்புங்கிறது கிட்டத்தட்ட நிச்சயமாக இப்போவே அவர் கண்ணு முன்னாடி அது தெரியுது மாதிரி ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. மக்களுடைய ஆதரவும் அப்படி தான் இருக்குது விசாரிக்கும் போது. அது பெண்களுடைய ஓட்டுகள் அங்கே அதிகமாக இருக்கு, அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 69,149 வாக்குகள். மொத்தத்தில் சென்னையில் 16 அது இடங்கள் இருக்குது. 16 இடங்களில் கிட்டத்தட்ட விஜயுடைய அந்த ராஜாங்கம் பாதிக்கு மேலே வர்றது மேலே ஒரு தகவல் கிடைச்சிட்டு சார். இது அடுத்து பார்த்தீங்கன்னா ராயபுரம், இங்கே தான் அந்த ஆட்டோ ஓட்டுநர் தாமு நிற்க வச்சிருக்காருன்னு சொன்னேன் நான். இதை அவருக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு இருக்குது. அங்கே ஆண்கள் வந்து 75,870 வாக்குகள், பெண்கள் 81,004 வாக்குகள், மூன்றாம் பலன் 57, மொத்தமாக 1,56,937 வாக்குகள். ஒரு ஆட்டோ டிரைவரை நிற்க வச்சு தான் அங்கே மக்கள் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. அவர் நண்பர் சஞ்சீவை கூட அமைச்சிருக்காரு. விஜயுடைய உயிர் நண்பன், வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் சார் 2 பேரும். விஜய வாடான்னு சொல்லக்கூடியவர்கள் முக்கியமாக 2-3 நண்பர். அது வந்து சஞ்சய் ஒருத்தர் கிளாஸ்மேட் ஒன்றா படித்தவர்கள், சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பாலிய நண்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கி இவர் ஃபீச்சர் ஃபிலிமில் மிகப்பெரிய பிக் ஸ்டார். அவர் வந்து சின்ன திரையில் பெரிய வந்து பிக் ஸ்டார். இப்போ அவர் வந்து இந்த தாமுவுக்கு ஆதரவாக ராயபுரத்தில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பர் துறைமுகம், அதில் வந்து ஆண்கள் வந்து 58,221 வாக்குகள், பெண்கள் 58,620 வாக்குகள், மூன்றாம் பலன் 55, டோட்டலாக 1,16,896 வாக்குகள். இந்த துறைமுகம் தொகுதியும் கிட்டத்தட்ட விஜய்க்கு மிகப்பெரிய ஆதரவாக அங்கே குரல் எழுப்பப்பட்டு, இதுக்கும் மேக்சிமம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்து சேப்பாக், இது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி தான். யார் நிற்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கே ஆண்கள் வாக்குகள் வந்து 79,412, பெண்கள் வாக்குகள் வந்து 84,396, மூன்றாவது பலன் 58, மொத்த வாக்குகள் 1,63,866 வாக்குகள். இங்கே ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த களம் வந்து பெரிய ரணகமாக மாறி நீயா நானா பார்த்துக்குவோம். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ தான், அதாவது எதிரணியை சேர்ந்தவர்கள் அங்கே வேட்பாளர் டிவிகே சார்பாக வேற, ஆனால் இவர்களும் இதற்கு முன்பாக நெருங்கிய நண்பர்கள் தான். களத்தில் ஒன்றா மோத போகிற, இவருடைய கட்சி நிர்வாகி மோத போகிறாங்க, அங்கே நண்பரே மோத போகிறாரு. இதுவும் மிக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியாக இப்போ இருக்குது சேப்பாக்கம். கிட்டத்தட்ட இந்த சேப்பாக்கம் சொன்னீங்களே கேண்டிடேட்னு, இப்போ நான் வந்து பெரம்பூரில் ஒன்று சொன்னேன். அதில் கிட்டத்தட்ட விஜய்க்கு 90% வந்து வாக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு. வில்லிவாக்கத்துலேயும் கொஞ்சம் டஃப்பான இது, கிட்டத்தட்ட ஆதவர்ஜனாக்கு ஒரு 50% வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த சேப்பாக்கம், இது ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது. இதில் கிட்டத்தட்ட என்ன பெர்சன்டேஜ் வருங்கிறத கொஞ்சம் மிகப்பெரிய ஒரு டஃப்பாக தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 1000 விளக்கு தொகுதி, ஆண்கள் 73,500, பெண்கள் 80,343, மூன்றாம் பலன் 65, மொத்தமாக 1,53,908. இந்த 1000 லைட்டில் இங்கே வந்து விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மக்கள் ஆதரவில். இங்கேயும் ஒட்டுமொத்தமாக அந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸும் அந்த இளம் தலைமையிலும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு வந்து 60% வாக்குகள் விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய. ஜேசிடி பிரபாகர் நிற்கிறார்ல சார், ஜேசிடி பிரபாகர் அவர் வந்து முதலே அண்ணா டைமில் இருந்தவர், ஓபிஎஸ்ட இருந்தவர். இன்றைக்கு விஜய் தலைமை தான் மிக சிறந்த தலைமைன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்து அவருக்கு 1000 லைட் கொடுக்கப்பட்டது. அவரும் சாதாரண ஆள் கிடையாது, மிக பவர்ஃபுல் மேன். அவருக்குன்னு தனிப்பட்ட வாய்ஸும் இருக்குது. அதுதான் கிட்டத்தட்ட 60% இந்த தொகுதியில் மட்டும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. அடுத்து அண்ணா நகர், இது ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தொகுதி தான். அண்ணா நகர்னாலே நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வர எல்லாருக்குமே. பட் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் வந்து 87,325 வாக்குகள், பெண்கள் 94,029 வாக்குகள், மூன்றாம் பலன் 48, மொத்தமாக 1,81,402 வாக்குகள். இங்கேயும் டிவிகே சார்பு நிற்கக்கூடியவர் தனிப்பட்ட ஒரு வாய்ஸ் உள்ளவராக தான் தெரியுது. இங்கேயும் டஃப் கொடுத்துட்டு தான் இருக்காங்க.
ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆசிலேஷனில் இருக்குது. எவ்வளோ வருதுங்கிறது ஒரு யூகிக்க முடியல. 50-50 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50-50 வருதான். அதுதான் சொன்னேன், யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சரிசமமாக வந்து பார்க்கப்படுற அண்ணா நகர் தொகுதி. அடுத்து விருகம்பாக்கம். இது வந்து விஜய் பிறந்து வளர்ந்து அந்த ரோட்டில் ஓடி பிடிச்சி விளையாண்ட ஏரியா அது. கிட்டத்தட்ட முதல்ல வந்து விருகம்பாக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் விஜய் ஒரு ஏற்பாடும் செய்யப்பட்டது. ஆனால் வேணாம், நம்ம இருந்த தொகுதி நம்ம சார்பாக நிற்க வச்சோம்னா வெற்றி வாய்ப்புகள் நிறையா வரும். நமக்கு அதுக்கு அடுத்து அப்பாற்பட்ட போகும்போது தான் பெரம்பூரில் செலக்ட் பண்ணுது. இதுவும் பார்த்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய கார் டிரைவர்னு சொல்லக்கூடிய ராஜேந்திரனுடைய பையன் சபரி தான் நிற்க வச்சிருக்காரு. அவரும் இங்கே நல்ல ஒரு செல்வாக்குள்ளவர் தான். தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த நிறைய பேர் அங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆண்கள் ஓட்டு வந்து 95,025, பெண்கள் வந்து 1,01,461 வாக்குகள், மூன்றாம் பையன் 50, மொத்தமாக 1,96,536 வாக்குகளில் 70% வாக்குகள் இங்கே விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குன்னு மக்களுடைய ஆதரவு காமிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை. இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. அப்படி இப்படி எப்படி சேப்பாக்கம் சொன்ன மாதிரி டஃப்பாக தான் இருக்குது. 50-50 வர மாதிரி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் 96,950 வாக்குகள், பெண்கள் 1,03,685 வாக்குகள், மூன்றாம் பாலினம் 62, மொத்தமாக 2,697 இடம் போல இருக்குது. பெரிய இடம். கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதாவது இதில் வந்து நெருக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு அதாவது நமக்கு வந்து பெரம்பூர், சைதாப்பேட்டை அண்டு வேளச்சேரி, இந்த இதில் வந்து 2 லட்சம் வாக்குகள் கிட்ட நெருங்குற ஏரியாக்கள். இது பெருசு. இது அடுத்து டி நகர். இதுதான் அப்படியே பயங்கரமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ முந்தானத்து விஜய் போய் ஒரு பெரிய மாசை காமிச்சாரு. அவருடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நிற்கிற தொகுதி அது. இது 2 பேருடைய கோட்டைன்னு சொல்லலாம். அது அண்ணா டிஎம்கே கோட்டை சொல்லலாம், டிஎம்கே சொல்லலாம். இப்போ மூன்றாவதாக டிவிகே உள்ளே போகுது. இது நாங்கள் ஒரு கோட்டை அசைக்குன்னு சொல்லி அசைக்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட 50-50 வர மாதிரி தான். இது முன்னையும் பின்னையும் போகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வருது நமக்கு. அதை இதில் ஆண்கள் வந்து 74,682 வாக்குகள், பெண்கள் 80,228 வாக்குகள், மூன்றாம் பையன் 33 வாக்குகள், மொத்தமாக 1,54,942 வாக்குகள். அடுத்து மயிலாப்பூர்னாலே அது ஒரு மாஸ் ஏரியா. அது கொஞ்சம் ரொம்ப படித்தவர்கள் ரொம்ப இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அது விஜய்க்கு படித்தவர்கள் தான் இன்றைக்கி நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அங்கேயும் வாய்ப்புகள் இறங்க மாதிரி ஒரு தகவல் வருது. கிட்டத்தட்ட இந்த மயிலாப்பூர் 70% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அங்கே ஒரு சர்வே எடுக்கும் வந்த தகவல். இதில் ஆண்கள் வந்து 93,017 வாக்குகள், பெண்கள் 1,01,691 வாக்குகள், மூன்றாம் பையன் 23, மொத்தமாக 1,94,731 வாக்குகள். அடுத்து கடைசியாக வேளச்சேரி. விஜய்க்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஏரியா அது. கிட்டத்தட்ட இந்த வேளச்சேரி தொகுதியிலையும் விஜய் நிற்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் நெருங்கி வந்தது. ஐடி கம்பெனி நிறைய இருக்கு, படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள், அந்த 18-19 வயசு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ற போறவங்களும் இங்க இருக்காங்க. ஸோ இங்கே கிட்டத்தட்ட 70-80% விஜய்க்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அதில் ஆண்கள் வந்து 1,02,235 வாக்குகள், பெண்கள் 1,09,411 வாக்குகள், மூன்றாம் பையன் 45, மொத்தமாக 2,11,691 வாக்குகள். இந்த 16 தொகுதியிலுமே வேளச்சேரியில் ஒரு 80% வாக்குகள் விஜய்க்கு வரது அதிகப்படியான ஒரு வாக்குகள் தெரியுது நமக்கு. அதை மொத்தமாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஓவரால் வந்து 28,50,000 வாக்குகள் கிட்டத்தட்ட சென்னை தொகுதி 16 தொகுதியிலும் இருக்குது. இதில் வந்து கிட்டத்தட்ட ஓவரால் பார்க்கும்போது ஒரு 70% வாக்குகள் விஜய்க்கு வரது மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. எனக்கு இன்னும் வந்து கொஞ்சம் பிரித்து பார்க்கறதா இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 74,000 வாக்குகள் இருக்குன்னு சொன்னேன். 18-19 வயசு உள்ளவர்கள் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆக போகிறாங்க. இப்போ தான் ஓட்டு போகிறதுக்கு அந்த பூத்துக்குள்ளே போகிறாங்க. அவர்கள் வாக்கு கிட்ட 70,000 வாக்குகள் வர்றது மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது சார். ஆனால் அது 20லேருந்து 29 வரைக்கும் சொன்னேன், 4,87,000 வாக்குகள். அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 80% வாக்குகள் விஜய்க்கு இந்த வயசில் உள்ளவங்க வர்றது மாதிரி இருக்குது. அதுலேயும் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துக்கு மேலே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தகவல் வருது. அடுத்து 30-39 வயசு உள்ளவர்கள் வந்து 5,40,000 வாக்குகள். இதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஒரு 50% வர்றது மாதிரியான ஒரு வாக்குகள் இருக்குது. அவர்கிட்ட பேசும்போது, அந்த வயது உள்ள நபர்கிட்ட பேசும்போது சொன்னப்பட்ட தகவல். அடுத்து பார்த்தீங்கன்னா 40-49 வயசு உள்ள 6,54,000 வாக்குகள். இதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 இல்லைன்னா ஒரு 40% டிவிக்கு வரதுமான ஒரு வாய்ப்புகள் வருது. ஏற்கனவே இதில் இருந்தால் நாங்கள் போட்டவங்களை தாங்க போடுவோம், பட் இப்போ விஜய்க்கு வராங்க, நான் கண்டிப்பாக ஒரு முறை போகிறது வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டதில் ஒரு 40% வர்றது மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து ஒரு 70% வாக்குகள் வந்து சென்னை தொகுதிக்கு 16 தொகுதியில் மட்டும் விஜய்க்கு வர வாய்ப்புள்ள தகவல் எனக்கு வந்திருக்கு சார். இப்போது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையிலலாம் போலிங் அப்படிங்கிறது வந்து ஒரு 70%, 65-70%
ஓட்டு வந்து பதிவாகும். இந்த முறை எத்தனை சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? கடைசி கேள்வி. ஓவராலாக தமிழ்நாடு பூரா சொல்லியிருக்கேன். சென்னை மட்டுமே சொல்கிறேன், கிட்டத்தட்ட 80% வாய்ப்புகள் போகிற மாதிரி வாய்ப்புகள் வருது. அப்போது இந்த 15 to 20% வாக்குகள் வந்து விஜய் வருகையினால் மட்டுமே உயரும். எக்ஸ்ட்ரா ஒரு 10% அவருக்கு நார்மல் வாக்குகள் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10% வாக்குகள் வர்றது மாதிரி இருக்கும்போது 25% மேலே டோட்டல் வாக்குகளில் அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு தகவலும் வருது. ஆனால் தமிழ்நாடு பூராமே பார்க்கும்போது இந்த வாக்கு சதவீதம் வந்தாலே மெஜாரிட்டிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். ஒரு முறை வாய்ப்பு தாங்கன்னு சொல்கிறார் விஜய், மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா தனி மெஜாரிட்டி. பட் ஒருவேளை கொஞ்சம் மாற்றம் இருந்தால் இவருடைய பெர்சன்டேஜ் அதிகமாக வரும்போது இங்கே விஜய் நடுநிலையாக நியமிக்க வைப்பார். மற்ற கட்சிகள் மெஜாரிட்டி வராத போது மற்ற விஜய்னால தான் இன்றைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தையிலேயே பல பேர் வந்து தில்லா காலர் தூக்கி விட்டு பேசுகிற விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. மெஜாரிட்டி வராமோது அந்த தடுமாற்றம் வரும்போது தொங்கு வந்ததுன்னா எல்லா பேருமே சேரில் கால் மேலே கால் போட்டு எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு வேணும், அதிகாரத்திலேயே பங்கு வேணும், இல்லைன்னா எங்களுக்கு விஜய் இருக்காரு, பொஸ்குன்னு உள்ளே போனாலும் போயிடுவாங்கிற அளவுக்கு பேசுகிற வாய்ப்புகளையும் இங்கே விஜய் உருவாக்குவார்.